ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி பாப்பி பிளே டைம் சாப்டர் 2 விளாட்லான் இருக்கோம். வெல்கம் பேக் டு தண்டர் ஸ்குவாட் கேம். ஓகே வாங்க. சாப்டர் 1 போட்டுட்டேன், பார்க்கலன்னா பார்த்துருக்கேன். ஓகே சரி, இப்போ இன்ட்ரோவை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதை பார்க்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. இன்ட்ரோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இருங்க இன்ட்ரோ அப்புறம் சொல்கிறேன். இந்த இடம் தெரியுதா கைஸ்? சாப்டர் 1 நம்ம முடித்தோன்னா இந்த இடத்துக்கு தான் வருவேன். சாப்டர் 1 முடித்தோன்னே இந்த இடத்துக்கு தான் இல்லை சாப்டர் 1 முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு தான் வந்து நிற்பேன் கரெக்டாக. அந்த பாப்பி கூட ஓடி போயிடுச்சு, என்னை இங்கே மயக்கம் போட விட்டுட்டு போயிடுச்சு லூஸு பாப்பி. ஐயோ, இது அந்த இடத்துல தொங்க விட்டாங்க. ஓகே கைஸ், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதை பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த ட்ரம்மு என்னை தள்ளவே விட மாட்டேங்குது. ஓகே கைஸ், இந்த சாவி எடுத்தாச்சு. திரும்பியும் அங்கேயே போய் இந்த சாப்டர் 1 ஒருத்தன் வந்து இன்ட்ரோவில் ஒருத்தன் வீடியோவில் வரும். அவனோட பேர் எங்கே போட்டிருக்கான், அவன் எலியட் லட்விக். நான் கூட சொன்னானே அவனே தான். ஓகே, இந்த இதை எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணுவோம்? இங்கே பாருங்க, கிசிமிசி ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. கிசிமிசி தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகே வாங்க. ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. இங்கே என்ன பண்ணணும்? என்ன சத்தம்? இந்த இதை தான் பார்ப்பீங்க. போன சாப்டரில் காட்டவே இல்லை, செகண்ட் சாப்டரில் காட்டுறாங்க. ஆனால் செட்டிங்ஸில் ஓகே, போன சாப்டரில் வந்து எவ்வளோ காட்டுறேன்னு இன்ட்ரோவில் போட்டானுங்க, ஒருத்தனும் காட்டவே இல்லை. இந்த சாப்டரில் போடவே இல்லை, ஆனால் வந்துட்டான். ஓகே, இந்த கரண்ட்டை கொடுத்து ஹெல்ப் பண்ணணுமா இவ்வளோ? இங்கே இந்த கரண்ட்டை பாஸ் பண்ணி என்ன நடக்க போகுது? தப்பாயிடுச்சு. இருங்க கைஸ், ஸோ ரீட்ரை பண்ணறது போகிறோம். இதில் ஒன்று அப்படி, இதில் ஒன்று போக முடியல. என்ன கைஸ் சரி பட்டுருச்சா? திரும்பியும் வரல. இருங்க கைஸ், என்ன பண்ணுறது? அது நான் கொஞ்சம் நேரம் ஆச்சு, நானே பண்ணிட்டேன். அது குதிச்சு பண்ணாது. ஓகே, நம்ம கை தட்டுறா இவன். தேங்க்யூ ஃபார் ட்ரீயிங். ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நாளாக இங்கே தான் இருந்தாலாம் இவன். அதில் எனக்கு வந்து இவ வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறானா. இங்கே ஏதோ ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குதான், அதுக்கு ஏதோ ட்ரெயின் கோடு வேணுமா, அது அவகிட்ட இருக்கான். எனக்கு அதை கொடுக்குறானா. இதில் மேலே ஏறுன்றா, சிரிக்கிறாரா. அப்பா அதுக்குள்ளே எப்படிறா இங்கே வந்தா? ஏன் ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்குறான்? ஓகே, இவளுக்கு முன்னாடியே நாங்கள் போய் சேருவோம் சீக்கிரம். ஓகே, அங்கே ஏதோ பள்ளம் மாதிரியே இருக்குது, சின்ன பள்ளமாக தான் இருக்கும், அவ்வளோ பெரிய பள்ளம்லாம் இருக்காது. அவ்வளோ எவ்வளோ பெரிய பள்ளம். எங்கே கரெக்டாக குதிக்கிறேன்னா எறும்பு கூட மிஞ்சாது. கீழே ஒன்றுமே தெரியல. ஓகே, அவளுக்கு முன்னாடி வந்துடும்னு நினைக்கிறேன். அதுதானே பார்த்தேன். அவள் என்ன இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறா போல. சல்லுன்னு வரும். ஏதோ ஒரு கை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அவளை. ஆடாங்க, என்னங்கடா இது? என்ன காணும்? எதுவுமே தெரில. இந்த இங்கே ஏதோ டனலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். கேம் ஸ்டேஷன் தான் அவள் சொன்னாலே. கேம் ஸ்டேஷன், கேம் ஸ்டேஷனில் தான் இந்த ட்ரெயின் இருக்குது. அதை தான் சொன்னான். இந்த பசல் மட்டும் நான் வந்து ஒரு இதில் பார்த்துட்டேன், அதனால் இதை ஏன்னா இந்த பசலுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க, அப்படியே பண்ணிங்கன்னா வந்தோம். மூளை எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. ஓகே, அதிகமாக பண்ணேன். மற்றதெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே சாப்டர் ஒரு தடவை விளாண்டேன். சத்தியமாக பாதி சாப்டர் தாண்டறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், அப்போ தான் இந்த சாப்டரை முடிக்க முடியும். இந்த வந்துடுச்சு பாருங்க ஒரு கை. யார் இவன் ஒரு கையை பிடிங்கிட்டா. இதை தாங்க மாமி லாங் லெக்ஸ். நல்லாவே இருக்க மாட்டாங்கலாம். இதை தான் பாப்பி எடுத்துக்கிட்டேன்.
அந்த பாப்பியை வச்சு மாமி பேசுகிற மாதிரியே நடிக்குது பேர். இது என்ன சொல்கிறான்னா, உனக்கு இது வந்து ட்ரெயின் கோடு கொடுக்க போகிறான்னு சொல்கிறா. அது எப்படி ஜாலியாக இருக்கும்? எனக்கு ஜாலி வேணாம். அதுக்கு நீ இந்த 3 கேமில் ஜெயிச்சேன்னா உனக்கு நான் அந்த ட்ரெயின் கோடை தரேன்னு சொல்கிறா. இன்னும் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் இது கேம் ஸ்டேஷன் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் ஞாபகம் இது. பாப்பி லவ்ஸ் த ஐடியா. சூப்பர். அவன் எங்கடா சொன்னான்? வாயிலே டேப்பு போட்டு வச்சுருக்கான். எந்த சைடு பார்த்தாலும் என் மூஞ்சியே பார்க்காத. ஒபே த ரூல்ஸுன்றா. அதை ஏன் வாய்ஸை மாற்றி சொல்கிறான்? நான் மட்டும் ரூல்ஸ் ஒபே பண்ணல என்னை போட்டுருவான். அதாவது எனக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் நான் உயிரோடு இருக்கும்போதே சாப்பிட்ருவான். ரொம்ப மோசமானவளாக இருக்கான். ஓகே, இது என்னது? ஏதோ பொம்மை. இதில் என்ன சொல்ல வரான்னு தெரியுதாவே? பொம்மைக்குள்ள ரத்தம் இருக்குது, அப்போ அதுக்கு உயிர் இருக்குன்றாங்க. இந்த கேம் ஸ்டேஷன் ட்ரெயின் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் அந்த பாப்பி. இந்த சாப்டர் நான் ஒரு 4-5 பார்ட்ஸில் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் சாப்டர் 1 ஒரே பார்ட்டில் முடிச்சிட்டேன். இதோட ஃபஸ்ட்டு பார்ட் 14 நிமிஷம்னா அதோட ஃபஸ்ட்டு பார்ட் மொத்த கேமே 14 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ சின்ன கேமு. ஆனால் இது அப்படி இருக்காது. ஓகே, மியூசிக்கல் மெமரி அவள் கூட சொல்லியிருந்தாள் இதுதானா? ஓகே கைஸ், வாங்க மியூசிக்கல் மெமரி ஆடுவோம். எனக்கு இப்போ இன்னொரு கை வேணுமே, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு கை வச்சுட்டு என்ன இந்த சாப்டர் 1 ஆரம்பிக்கவும் ஒரு கையோடு இருந்தவன் அந்த நிலைமைக்கு என்ன மாற்றிட்டாங்க. இந்த இடம் எதுக்கு? உடஞ்சி போன பைப்பை நாங்கள் சரி செய்வோம். அது கை மாதிரியே இருக்குது. ஓ, இது கை உருவாக்குற இடம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா அங்கே பார்த்தீங்களா அந்த மிஷின். போன தடவை சாப்டர் 1 கூட இதேமாரி ஒரு இடத்துல தான் போய் விட்டானுங்க, மேக்க ஃப்ரெண்டுன்னு. ஓகே, இப்போ நம்ம சாப்டர் 1 பற்றி பேசக்கூட 2 பற்றி தான் பேச. கையை உருவாக்குது, அது மோல்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் எதுவுமே வரல. இப்போ மூவ் ஆகி வருது. அது கிளிக் பண்ண தேவையில்லை போல கைஸ். ஓகே, இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னது? நோ பெயிண்ட் இன் ஏதோ போட்டிருந்தது. நோ பெயிண்ட்டுன்னு போட்டிருந்தது. இங்கே தான் ஏதோ சவுண்டு வருது. இந்த கதவு ஏன் திறந்தது? திறந்தா நம்ம உள்ளே பூந்துருவோம். அதானே நம்ம கொள்கை. இங்கே என்ன பண்ணுறது? பார்த்தீங்களா கைஸ், அங்கே இந்த இது வருது. அது என்னது? அந்த பெயிண்ட்டு. நான் அதை எடுத்து இந்த இதில் வைக்கணும். ஐயோ, அதை எடுக்கவே முடியல. ஏன்டா இப்படி வைக்கிறீங்க? வந்துடுச்சு. அதாங்க, அது இங்கே வர வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியல. உள்ளே போயிடுச்சு. நாங்கள் அந்தரத்துலேயே தான் குளிச்சோம். இந்த கேமை எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக முடிக்கிறோம் கேஸ். பெயிண்ட் அடிக்கிறாங்க. 1 2. சரி, இப்போ வேறு எதாவது பட்டன், வேறு ஏதாவது பட்டன். ஒன்றே ஒன்று இருக்குது. அவன் ஒன்றுங்களே அமைக்கிட்டாங்க. சரி, கை வரமாட்டேங்குது என் கை. கரண்ட்டை எடுப்போம், கரண்ட்டை கொடுப்போம், ஓப்பன் செய்வோம். வாங்க கை. சரி, இப்போ இது ஸ்டார்டிங். இதுதான் அந்த மியூசிக்கல் மெமரியா? ஒயிட் போர்டே போட்டுறானுங்க. வெள்ளை கொடி காமிச்சாச்சு. அதனால நான் போட்டி விட்டு விலக போகிறேன். அதெல்லாம் கிடையாது, ஆடி தான் ஆகணும். ப்ளே டைம் டாட். ஓகே, செட்டிங்ஸ். இந்த கேமில் ஸ்மூத்னஸ்லாம் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா இந்த கேமில் அவ்வளோதான் செத்து போயிடும். ஐயோ, வெல்கம் டு மியூசிக்கல் மெமரி. இல்லை, கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக. ஸ்டிமுலேட் செவரல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த பிரெயின். சூப்பர். நம்மளுக்கு மூளை இருக்கான்னு செக் பண்ணுறாங்க கைஸ். ஆனால் இந்த கேமில் இருக்க அந்த மாமி லெங்ஸ் லாங் லெக்ஸுக்கு தான் மூளையே இல்லை. ரீக்ரியேட் அவனுக்கு கொடுக்குற கலர்லாம் நம்ம கரெக்டாக அமுக்கணுமா? அமுக்கலைன்னா மேலே ஏதோ ஒன்று இருக்குது, அது வருமா நம்ம கிட்ட?
அது அது வந்துட்டு போயிடுமா. நம்ம மட்டும் தப்பாக அமுக்கணும், தலையில் ஸ்மாஷ் தான். அதுக்குமா நம்ம தலையில் இருக்க எறும்பு கூட மூளையே மிஞ்சாதுன்னு வச்சுக்கோ. ஓகே, இதில் ஒரு தடவை கூட தோக்காமல் ஜெயிச்சிடலாம் தான் நானும் நினைக்கிறேன். பார்ப்போம், ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, என்ன பிளாக் போர்ட்? இந்த மாமி தாங்க எங்கே வந்து பேசுது. இந்த வந்துட்டோம். ஐயோ, இவன் தான், அது இவன் தான். இன்னைக்கு ஏன் இவ்வளோ கிட்ட வரான்? அவன் என்ன சொல்கிறானா? பன்சோ. ஓ, இது பேர் பன்சோ. இதுக்கு இது ரொம்ப நாளாக இந்த கேம் ஆடினதே இல்லையா, இப்போ தான் ஆடுதான். ரொம்ப என்ஜாயோடு இருக்கான். இது டின்னர் பெல்லா. எனக்கு சாவு மணி அடிச்சிட்டாங்க. நானாக விட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பொம்மை கிட்டலாம் நான் தோற்று போக மாட்டேன். ஓகே, அவ்வளோதான். என்ன க்ரீன் ஒன்று, நான் தான் ஜெயிப்பேன். க்ரீன் ரெட். ஆனால் ரெட்டுன்னு மட்டும் ஸ்க்ரீனில் போட்டு 2 கலர் கொடுக்குறாங்க. ஐயோ, க்ரீன் ரெட்டு எல்லோ. க்ரீன் ரெட் எல்லோ ப்ளூ. க்ரீன் ரெட் எல்லோ ப்ளூ எல்லோ. ஈஸியாக தானே இருக்குது. ஒரு ரவுண்டு முடிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த செகண்ட் ரவுண்டு ரெட்டு. ஐயோ, ஸ்டக்கு பண்ணி விட்டேன். ஐயோ தப்பாக கொடுத்துட்டேன். ரெட் எல்லோ. கரெக்டு. ரெட்டு எல்லோ ப்ளூ எல்லோ ப்ளூ க்ரீன் ரெட் எல்லோ. ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணால் அவ்வளோதான், மொத்தமாக போயிடும் கைஸ். ஐயோ, இப்போ என்னன்னு கவனிக்கல. ரெட்டு எல்லோ ப்ளூ க்ரீன் ப்ளூ வயலட். கரெக்டா? ஐயா, கரெக்டாக தப்பா? நெக்ஸ்ட் ரவுண்டு ப்ளூ. ஆமாம், இது நெக்ஸ்ட் ரவுண்ட். தேர்ட் ரவுண்டா? ஒயிட்டு. புது கலர் கொண்டு வந்துட்டே இருக்கானுங்க ஒரு ரவுண்டுக்கும். என்ன ஐயோ, ஒயிட். ஒரே ஒரு கலருமே போட்டு நம்ம பின்னாடி வந்துக்கணும்னா நம்ம கதையை. ஐயோ, என்னத்தை ஃபஸ்ட்டில் கொடுத்தாங்க? தப்பா கரெக்டா? ஐயோ, ப்ளூ எல்லோ ஐய என்னன்னு எனக்கு தெரியல. ஆரஞ்சுன்னு போட்டாங்க, கவனிக்கல நான். இந்த தடவை கண்டிப்பாக தப்பாயிரும் கைஸ். தப்புடா. என்ன கைஸ், ஈஸியாக தாண்டா இருக்கும்னு நினச்சேன். எங்கே ஆரஞ்சு தான் கடைசின்னு தெரியும். மற்ற எதுவுமே நடுவில் இருக்கலாம் தெரியவே தெரியாது. ஏதோ அடிச்சு விட்றேன். ப்ளூ ஒயிட் க்ரீன். என்னது ஐயோ, எதையோ கொடுத்து விட்டேன். தப்புன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் எதோ கொடுக்கு. ஐயோ, ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, கிட்ட வந்து கொண்டுட்டாங்க. நல்லாவே இருக்க மாட்டாங்க. சரி, இந்த தடவை முடிச்சிடுறோம் கைஸ். இனிமேல் எனக்கு அவமானமாக இருக்கும். தேர்ட் ரவுண்ட்லேயே நான் மட்டும் ஆகிட்டேன், விட மாட்டேன். ஓகே, ஒயிட் வயலட்டா? வயலட் ஆரஞ்ச். கரெக்டா? ஐயோ, வேகமாக சொல்கிறானே. சீக்கிரம். கலரை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். ஐயோ, இவன் என்ன மேலேயே தான் இருக்கான். நெக்ஸ்ட் ப்ளூ ஜே. அப்படி ஜேலாம் வருது. ப்ளூ ஜே ஹார்ட்டெல்லாம் யாராக்க புதுசாக பண்ணுறேன். ப்ளூ ஜே ஹார்ட் ஒயிட். கரெக்ட். ஒயிட் எங்கே சார்? ஒயிட்டும் போட்டேன். ஹார்ட் பையா. அடப்பா, மேக்ஸ் எல்லாம் உள்ள எடுத்துகிட்டு வரீங்க. மேக்ஸை நான் கேட்கலாம்.
இதே ஹார்ட் ஒயிட் ஃபைவ். இந்த ரவுண்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ப்ளூ ஹார்ட் ஒயிட் ப்ளூ அவ்வளோதானே. இன்னுமா? ஐயோ இவ்வளோவா? இதெல்லாம் என்ன சொல்லுங்க எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் அனுப்புற வேண்டியதான். இவ்வளோ வேகமாக சொன்னாலும் என்ன இதை ஓடுது, அதை பிடிச்சி அமுக்கு. அதுதான் அந்த டேஞ்சர் சென்டர் மாதிரி எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. நானும் நினச்சி இதெல்லாம் அடிச்செல்லாம் ஜெயிக்க முடியாது. இது பசங்களே கிடையாது. உடஞ்சி போயிடுச்சு. ரொம்ப வருத்தப்படுது. நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். தப்பிச்சுட்டு இந்த இடத்த ஓப்பன் பண்ணி வெளியே போயிடுவேன். ஓகே கைஸ், இதோட இந்த பார்ட்டை முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நான் நாளைக்கு நாளான்னைக்கு வந்துடும். ஓகே பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.